அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட மூன்றாவதாக சுய வெறுப்பு, கழிவிறக்கம் இவையெல்லாம் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் கட்டாயம் இருக்கும். மது பழக்கத்தை விடுவதற்கு பதற்றம், சுய பச்சாபதம், சுய வெறுப்பு போன்ற இயல்புகள் தடையாக இருப்பது இயல்பே. பலரும் இவையெல்லாம் இருப்பதால் தான் மதுவை நாடுகிறார்கள். ஆனால் குடிப்பழக்கம் மேலும் மேலும் அவர்களின் மரியாதையை சமூகத்தில் குறைக்கும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. சுயமரியாதை தான் நம் பலம் என்பதை அழுத்தமாக உணர்ந்துவிட்டால் எளிதாக விடுபட்டு விடலாம். ஆனால் உங்கள் மேலான மரியாதையையும் ஒரே நாளில் கொண்டு வந்துவிட முடியாது. அதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. அவற்றையும் நீங்கள் பின்பற்றலாம். அதில் ஒன்று, ஆரோக்கியமான இலக்குகளை அடைவதை லட்சியமாக கொண்டு அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராகி இருக்கிற புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவர்கள் நீங்கள் யார், உங்கள் அருமை என்ன என்பதை புரிந்தவர்களாக இருப்பது நல்லது. பாயிண்ட் 2, பழைய இயல்பான ஆரோக்கியமான தோற்றத்தை திரும்ப கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அளிக்கும். உங்கள் தோற்றத்தை மற்றவர்கள் உங்களுக்கான மரியாதையை ஏற்படுத்த அவர்களின் செயல்களிலும் அது பிரதிபலிக்கும். பாயிண்ட் 3, சவால் விடுகிற மாதிரியான பொழுதுபோக்குகள் செயல்களில் ஈடுபடுங்க. அது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம். இதுவரை சென்றிருக்காத புதிய இடங்களுக்கு பயணம் செல்வதாகவும் இருக்கலாம். 4, உங்களை நீங்களே முழுமையாக உணர்ந்து கொள்ள உங்கள் எண்ணங்களை அறிந்து கொள்வதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள். 5, உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவுங்கள். வார இறுதி நாட்களை சமூக சேவையில் ஈடுபடுவது, பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என செலவிடுவீர்கள். யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்கு உதவுவதற்கு உங்களால் ஆன அத்தனை உதவிகளையும் செய்யுங்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 4ஆவதாக குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களிடமிருந்து விலகியிருங்கள். இதற்கு உங்கள் வாழ்க்கையை எதிர்மறை பார்வையை ஏற்படுத்தும் மனிதர்களிலிருந்து விலகியிருங்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம். அதற்காக சண்டை போட்டுக்கொண்டு அவர்களை பிரிய வேண்டும் என்பதல்ல. நாகரிகமாக அவர்களிடம் விலகி இருப்பது நல்லது. மச்சான், நம்ம பாலாஜி ஃபாரின் போகிறான்டா, அதுக்காக சோலாவில் ஒரு பார்ட்டி கண்டிப்பாக வரணும்டா, என் நண்பர் அழைக்கிறாரா? அடடா, அன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஆடிட்டிங்கப்பா, முடியாதுப்பா, ராத்திரி 11 ஆகிரும் என்றோ அல்லது வேறு சொந்த காரணங்களை சொல்லியோ தவிர்த்து பழகலாம். இது ஒரு கட்டத்தில் குடிக்க அழைத்தால் நீங்கள் வரமாட்டீர்கள் என்கிற எண்ணத்தை ஆழமாக அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். அதுபோன்ற நண்பர்களுக்கு பதிலாக தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளவும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் முயற்சிப்பவர்களோடு நட்பு கொள்ளுங்கள். உங்களை நேசிப்பவர்கள் நீங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள் சுற்றிலும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 5ஆவதாக குடிப்பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் பயணத்தில் கடந்து வந்த பாதையை ஒருமுறை திரும்பி பார்த்து கொள்ளுங்கள். இந்த இடத்துக்கு வந்ததற்கு கைதட்டி உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள். பரவாயில்லையே, ஒரு மாசமாக கடைப்பக்கம் போகாமல் இருந்துட்டோம் என்று ஒரு சொட்டு கொடுத்து கொள்ளுங்கள். இது பெருமைப்பட்டு கொள்ளும் தருணம் தான் என்றாலும் தேங்கி நிற்காமல் வெற்றி அடையும் வரை பயணம் செய்யுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை நோக்கிய அடிகளை அழுத்தமாக எடுத்து வைத்து அதில் உங்கள் செயல்களை தீவிரப்படுத்துங்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட 6ஆவதாக